பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, குத்திபா அலைக்குமுஸ்ஸியாம், நோன்பு உங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. கமா குத்திபா அலல்லதீன மின் கபிலிக்கும், உங்களுக்கு முன்னுண்டானவர்களுக்கு கடமையாக்கப்பட்டதை போல லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ளவர்களாக ஆகும் பொருட்டு. ஐயாமம் மதூதாத், நோன்பு என்பது குறிப்பிட்ட சில நாட்களில் கடமையாகும். ஃபமன்கான மின்கும் மரீதன், உங்களிலே ஒருவர் வியாதியஸ்தராக ஆகிவிட்டாரோ, அவ்வளா சஃபரின், அல்லது பயணத்திலே ஆகிவிட்டாலோ, ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உஹர், மற்ற நாட்களிலே அவர் கணக்கிட்டு அந்த நோன்பை வைத்து கொள்ளட்டும். வயலல்லதீன யுத்தீகூனஹு, எவர்கள் சக்தி உள்ளவர்களாக இருப்பார்களோ, இது அசல்ல இந்த இடத்துல வயலல்லதீன யுத்தீகூனஹு அப்படின்னு சொன்னால், அதாவது யாருக்கு நோன்பு வைக்க சக்தி இல்லையோ அப்படின்னு சொல்லி தான் வரணும். அந்த ஆயத்துடைய தொடர் அப்படி தான் வரணும். வயலல்லதீன யுத்தீகூனஹு ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், அவர் ஒரு ஏழைக்கு உணவளிப்பது அந்த நோன்புக்கு உண்டான ஃபிதியாவாக இருக்கும். ஃபமன் ததவ்வா ஹைரன், எவர் உபரியாக நன்மையை செய்வாரோ ஃபஹுவ ஹைருல்லஹு, அது அவருக்கு நன்மையாகும். வான் தசூமு ஹைருல்லக்கும் இன் குன்தும் தஅலமூன், நீங்கள் அறிந்தவர்களாக இருந்தால் நீங்கள் நோன்பு வைப்பதே உங்களுக்கு மேலானது. இப்படி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இந்த ஆயத்தை பற்றி 2 நாளாக உங்களுக்கு விளக்கங்கள் சொல்லப்பட்டுச்சு. நோன்புல் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எவ்வளோ விஷயங்கள் அல்லாஹ் வச்சிருக்கிறான், யார் யாருக்கு நோன்பு வைக்கிறது அவசியம், யார் யாருக்கு நோன்பு விடுறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது, இது எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு. இப்போ கடைசியாக வயோதிகர்கள் அப்படின்னு சொன்னால் கிடுகிடு குடுகுடு கிழவன். அவன் இதுக்கு மேலே அவன் அவ்வளோதான், நடக்க முடியல, படுக்கையாக கிடக்கிறாரு, சொந்தமாக சாப்பிட்டுக்கவும் முடியல, அந்த மாதிரி இருக்கிற வயோதிகர்கள். சும்மா நல்லா நடவுடையாக இருக்கிற வயோதிகர்கள் இல்லை, இந்த மாதிரி வயோதிகர்கள். அதே மாதிரி கர்ப்பிணியான பெண்கள், அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், தாய்மார்கள், இவங்கள்லாம் நோன்பு வைக்கணுமா, என்ன செய்யணும், இது சம்மந்தப்பட்ட விளக்கங்களை நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நேற்று சொல்லியிருந்தேன். அது சம்பந்தமாக இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வயலல்லதீன யுத்தீகூனஹு, அல்லாஹ் தாலா இந்த வாசகத்தில் அல்லாஹ் தாலா என்ன சொல்கிறான்னா, இதனுடைய கருத்து என்ன அப்படின்னா, ஹஜ்ரத் முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அதை பற்றி அவங்க சொல்கிறாங்க. இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த ஆயத்து இறங்கின நேரத்தில் விரும்பியவங்க நோன்பு வைப்பாங்க. யாருக்கு நோன்பு வைக்க வேணான்னு தோணுதோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துருவாங்க, வேலை முடிஞ்சு. இதான் இஸ்லாத்துடைய ஆரம்ப காலத்தில் இருந்துச்சு. ஹஜ்ரத் சல்மத் இப்னு அக்வா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஒரு ரிவாயத்து சஹீஹுல் புகாரியில் இருக்குது. அவங்க சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆயத்து இறங்குனதற்கு அப்புறமேல பார்த்தீங்கன்னா, மக்கள் விரும்புனா நோன்பு வைப்பாங்க, விரும்புனா நோன்பை விட்டுருவாங்க. நோன்பை விட்டுட்டாங்கன்னு சொன்னால் அந்த நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவு கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி தான் பழக்கத்தில் இருந்துச்சு ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குரானில் இன்னொரு ஆயத்து, ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குரான், அந்த ஆயத்தை அல்லாஹ் தாலா இறக்கினான். அந்த ஆயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்போ இறக்கினானோ, அந்த ஆயத்து இறங்கினதுக்கு அப்புறமேல இந்த ஆயத்து, அதாவது வயலல்லதீன யுத்தீகூனஹு அப்படிங்கிற இந்த ஆயத்து இருக்கிறது, இது மன்சூக். இந்த ஆயத்து கேன்சல், அமல் கேன்சல். ஆனால் திலாவத்தில் இருக்கும். குரான் ஓதும்போது அதை ஓதுவோம், ஆனால் அது அமலன் அது கேன்சல் ஆக்கப்பட்டு விட்டது, மன்சூக்காக ஆக்கப்பட்டு விட்டது. குரானுக்கு தஃப்சீர் பண்ணுறது இருக்குது, ஒரு விளையாட்டு விஷயம் கிடையாது. இதில் எது மன்சூக்கு, எது மன்சூக் இல்லை, எது கேன்சல் ஆனது, கேன்சல் ஆகாதது, எது அமலில் இப்போ இருக்குது இல்லாதது, இதெல்லாம் தெரியணும். இந்த நாலேஜ் இல்லாமல் குரானுக்கு யாராலையும் விளக்கம் சொல்ல முடியாது. உலமாக்கள் தான் அதுக்கு தகுதியானவர்கள். வயலல்லதீன யுத்தீகூனஹு அப்படிங்கிற ஆயத்து இருக்குது, அது கேன்சல் ஆகிருச்சு. ஷஹ்ரு ரமதான் அல்லதி, அந்த ஆயத்து இறங்கினப்போ. ஏன்னா அந்த ஆயத்தில் அல்லாஹ் தெளிவாக சொல்லிட்டான். அல்லாஹ் தாலா நோன்பு வைக்க சொல்லி அல்லாஹ் சொல்லிட்டான்.
உன்னை வந்து நினச்சா நோன்பு வைப்பாங்க, நினச்சா நோன்பை விட்டுட்டு ஏழைக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வேலையை முடிச்சுடுவாங்க. அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த ஷஹ்ரு ரமதான் அந்த ஆயத்தில் அல்லாஹ் தாலா சொல்லியிருக்கான். ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களும் இந்த வாலல்லதீன யுத்தீகுனஹு ஆயத்தை வந்து மன்சூஹுன்னு தான் சொல்கிறாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஆயத்து மன்சூஹ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் அதுதான் சொல்கிறேன். ஏன் மன்சூஹ் இல்லை அப்படின்னு சொன்னால் காரணம் இருக்குது. அதாவது இதை மொத்தமாக மன்சூஹுன்னு சொல்ல முடியாது. இன்னமும் இந்த ஆயத்துடைய அமல் இருக்குது. எப்படி அமல் அப்படின்னு சொன்னால், யார் வந்து குடு கிடுகிடு கிழவன் ஆயிட்டான், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிழவன்னு சொன்னால் சும்மா நம்மளை நாமளே நான் கிழவன் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு பேர் கிழவன் கிடையாது. நிற்க முடியல, நடக்க முடியல, சாப்பிடக்கூட சோத்தை எடுத்து சாப்பிட முடியல, படுத்த படுக்கையாக கிடக்கிறாரு, அடுத்தவங்க உதவி செய்ய வேண்டியதாக இருக்குது, இதுக்கு மேலே இவர் தேர மாட்டார், அவ்வளோதான் அப்படிங்கிற கண்டிஷனில் போயிட்ட கிழவன் கிழவி, இந்த மாதிரி இருக்கிற கிழவனோ கிழவியோ, இதுக்கு மேலே இவங்க வந்து ரெக்கவர் ஆகி மறுபடியும் இவங்க நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அது பாசிபிள் கிடையாது, அது இம்பாசிபிள். அந்த மாதிரி ஆளுக, அந்த மாதிரி வயோதிகமானவர்கள் இனி இவங்க நோன்பு வைக்கிறதுக்கு இவங்களால் முடியாது அப்படிங்கிற ஆளுக வந்து அவங்க என்ன செய்யணும்னா, ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு அவங்க உணவு கொடுத்துக்க வேண்டியது தான். அந்த அவங்க விஷயத்தில் தான் இந்த ஆயத்து வந்து அமலில் இருக்குது. இது டோட்டலாக வந்து மன்சூஹுன்னு சொல்லிடக்கூடாது அப்படின்னு ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள். என்னுடைய ஒப்பீனியனும் அதுதான், நானும் அதுதான் சொல்கிறேன். அதாவது ரொம்ப முடியாமல் போன காலங்களில் அவங்க வந்து ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு அவங்க சதகா கொடுத்துக்க வேண்டியது தான். உணவு நம்ம என்ன சாப்பிடுவோமோ அது மாதிரி உணவு. இப்னு அபி லைலா அவர்கள் கூறுகிறார்கள், அத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களிடத்தில் ஒரு வாட்டி நான் ரமதானில் போயிருந்தேன். பார்த்தா அவர் சாப்பிட்டுட்டு இருந்தார். என்னையை பார்த்த உடனே அவங்க சொன்னாங்க, ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய சொல், இந்த ஆயத்துக்கு முன்னால் உள்ள ஆயத்து இருக்கிறதே, அது வந்து இந்த ஆயத்து இருக்கிறதே முன்னால் உள்ள ஆயத்தை அது கேன்சல் செய்து விட்டது. இப்போ இருக்கிற சட்டம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப பலகீனமான வயோதிகன், அவ்வளோதான், இதுக்கு அப்புறம் அவன் ரெக்கவர் ஆக மாட்டான் அப்படின்னு இருக்கிற கிழவன் அவன் நோன்பு வைக்க தேவையில்லை. அவர் ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளித்து விட்டால் போதுமானது. அப்போ ஆக மொத்தத்தில் நான் சொல்ல வர விஷயத்தினுடைய சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் உள்ளூரில் இருக்கிறாரு, ஆரோக்கியமாக இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவர் டெஃபினட்டாக நோன்பு வச்சே தீரணும். அவர் வந்து ஏழைக்கு உணவு கொடுத்துக்கிறது அதெல்லாம் வந்து செய்யக்கூடாது. ஏன்னா சும்மா இல்லாத பொல்லாத காரியங்களுக்கெல்லாம் நோன்பை விட்டுட்டு உட்காந்துருக்குறாங்க. சுகர்லாம் வந்து ஒரு பெரிய வியாதி கிடையாது. சுகரை காரணம் காட்டி நீங்கள் நோன்பை விட முடியாது. சுகர் இருந்தாலும் நோன்பு வச்சு தான் ஆகணும். நோன்பை விடுறதுக்கு அனுமதி கிடையாது. வேலை பலுவாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலையைத்தான் சரி பண்ணணுமே தவிர நோன்பை நீங்கள் சரி பண்ண முடியாது. நோன்பு அப்பையும் வச்சு தான் ஆகணும். நோன்பை விடுறதுக்கு, ஃபர்லான நோன்பை விடுறதுக்கு அனுமதி கிடையாது. நோன்பு வச்சு தான் ஆகணும். அதாவது ஒரு வயசான கிழவன், ரொம்ப பலகீனமான கிழவன், இதுக்கப்புறம் மேலே அவனால் ரெக்கவர் ஆக மாட்டான், அவன் நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளித்து விட்டால் போதுமானது. அவன் கலா செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. எங்கிட்டிருந்து கலா செய்வான்? ஃபர்லே அவனால் நிறைவேற்ற முடியலை. இதுக்கப்புறம் அவன் ரெக்கவர் ஆகி அவன் கலா செய்யணும்னா அதெல்லாம் நடக்கிற காரியம் கிடையாது. அதனால் ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு உணவளித்து விட்டால் ஓகே. ஆனால் இது வந்து யார் இந்த ஏழைக்கு உணவளிக்கிறது? இது சம்பந்தமாக உலமாக்களிடத்தில் நிறைய கருத்து வேற்றுமைகள் இருக்குது. செல்வந்தராக இருக்கக்கூடியவர்கள் தான் கஃபாரா கொடுக்கணுமா, இல்லை எல்லாருமே கொடுக்கணுமா? செல்வந்தர்கள் கொடுத்தா போதும், மற்றவர்கள் கொடுக்க தேவையில்லை. இதில் உலமாக்களுடைய நிறைய கருத்து வேற்றுமைகள், இஃப்திலாஃபுகள் இருக்குது. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நோன்பு வைக்கிறதுக்கு சக்தி இல்லாத மனிதர் இருக்கிறாரு, அவர் சின்ன புள்ள மாதிரி, சின்ன பிள்ளைக்கு என்ன கஃபாராவாக இருக்குது? கஃபாரா கிடையாது. அதே மாதிரி அவருக்கும் கஃபாரா கிடையாது.
ஏழைக்கெல்லாம் உணவளிக்கணும் அப்படின்னு அவசியம். அவருக்கு சக்தி இல்லை அப்படின்னு சொன்னால், அதாவது காசு பணம் இருக்கிறவன் மற்றவனுக்கு செய்யணுன்னா செஞ்சு போடுவான். இல்லாதவனை போய் நீ சதக்கா கொடு அப்படின்னு சொன்னால் அவன் எங்கிட்ட இருந்த அவன் சதக்கா கொடுப்பான்? அல்லாஹ் தாலா யாரையும் அவனுடைய சக்திக்கு மீறி கஷ்டம் கொடுப்பது இல்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா, யாரையும் அல்லாஹ் சக்திக்கு மீறி கஷ்டப்படுத்துறதில்லை அப்படின்னு சொல்லி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய கவுல் நம்பர் 1, அவங்களுடைய ஃபஸ்ட்டு ஒப்பீனியன். செகண்ட் ஒப்பீனியன் அவங்களுடையது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கஃபாரா கொடுத்து தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. இந்த செகண்ட் ஒப்பீனியன் தான் நிறைய உலமாக்களினுடைய ஒப்பீனியனும் கூட. அவங்க என்ன சாப்பிடுவாங்களோ அதை கொடுத்துட்டு போங்க. நீங்கள் பாசுமதி அரிசியில் தான் சமைச்சு கொடுக்கணும், மட்டன் சிக்கன் தான் வாங்கி கொடுக்கணும். நீ கஞ்சி குடித்தா கஞ்சியே கொடு. நீ என்ன சாப்பிடுவ அதை நீ கொடு. நீ என்ன சாப்பிடாம பசியும் பட்னியுமா கிடக்கிற? நீ சாப்பிட்றீல்ல, உன்னுடைய உணவில் இருந்து நீ கொடு அப்படி சொல்கிறான். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவர்களினுடைய தஃப்சீர்கள்லையும் இது தான் கிடைக்கிது. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய பிரியமான மசாயிலும் இது தான். அவங்களும் இமாம் புகாரி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர் ரொம்ப வயோதிகம் ஆயிட்டார் அப்படின்னு சொன்னால், நோன்பு வைக்க சக்தி இல்லாதவர் ஆயிட்டார் அப்படின்னா அவர் ஃபிதியா கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதாக ஒரு சஹாபி இருந்தாங்க. ரொம்ப காலம் வரைக்கும் அவங்க ஹயாத்தாக இருந்தாங்க. ஐ திங்க் ஒரு 120 வயசு வரைக்கும் இவங்க ஹயாத்தாக இருந்தாங்கன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் சரியாக கன்ஃபார்மாக என்னால் சொல்ல முடியல. ஆனால் ரொம்ப காலம் ஹயாத்தாக வாழ்ந்த சஹாபி இந்த சஹாபி ஹஜ்ரத் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. 100-120 வயசு வரைக்கும் வாழ்கிற ஆளுக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 100 வயசுக்கு மேலே எல்லாம் போயிட்டாங்கன்னா அவங்க எப்படி இருப்பாங்க? நம்ம பார்த்துருக்கோம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2-3 பேரை நான் பார்த்துருக்குறேன். அவங்க ஒரு 90 அபோவ் நான் பார்த்தேன். 90 வயசுக்கு மேலே உள்ளவங்க அவங்களே ரொம்ப பலகீனமாகி படுத்த படுக்கையாக தான் இருக்கிறாங்க. 100+ அப்படின்னு சொன்னால் அவங்க ரொம்ப பலகீனமாக இருப்பாங்க. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மரணத்துக்கு 1 வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னால் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நோன்பு வைக்கலை. 1 வருஷமோ 2 வருஷமோ அவங்க நோன்பு வைக்கலை. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு மிஸ்கீனுக்கு உணவு கொடுத்துருவாங்க. ரொட்டி கறி அதெல்லாம் சமைச்சு ஒரு நோன்புக்கு பகரமாக ஒரு ஏழைக்கு 30 நாள்னால் 30 மிஸ்கீன்களுக்கு அவங்க சாப்பாடு கொடுத்துருவாங்க. அது மாதிரி அவங்க செஞ்சுருக்கிறாங்க. அதில் அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு, நான் திரும்ப திரும்ப அதுதான் நான் சொல்கிறேன். கிழவன்னு சொன்னால் யார் கிழவன்? அந்த கிழவனுடைய விளக்கம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கிழவன்னா குடுகுடு கிழவன் தான், சும்மா 60 வயசு 70 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் இந்த லிஸ்ட்டில் வந்துடுவாங்களா அப்படின்னு சொன்னால் டெஃபினட்டாக வரமாட்டாங்க. வரணும் அப்படின்னு சொன்னால் அவங்க படுத்த படுக்கையாக இருந்தால் தான் அவங்க அந்த மாதிரி கணக்கில் வருவாங்க. படுத்த படுக்கையாக இருக்காங்க, இதுக்கப்புறம் ரெக்கவர் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி கிழவன்னா ஓகே. அது இல்லாமல் நல்லா தான் நட உடையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நோன்பு வச்சுத்தான் ஆகணும். நோன்பை விடுறதுக்கு அனுமதி கிடையவே கிடையாது. அதே மாதிரி இது கிழவன்களுடைய அந்த சட்டம். அவங்க நோன்பு வைக்கணுமா வைக்கக்கூடாதா அது சம்மந்தமாக அவங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் கொஞ்சம் விளக்கம் நான் சொல்லிட்டேன். அடுத்து என்னன்னு சொன்னால், கர்ப்பிணிகள் கர்ப்பமாக மாசமாக இருக்கிறவங்க மாதவிடாய் காலத்தில் நோன்பு வைக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பின்னாலுக்கெல்லாம் செஞ்சுக்குவாங்க. அவங்க மாசமாக இருக்கிற நேரத்தில், கர்ப்பிணியாக இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு மாதவிடாயெல்லாம் வராது. அப்படிங்கிற நேரத்தில் அவங்க கர்ப்பிணியான காலங்களில் அவங்க நோன்பு வைக்கணுமா வைக்கக்கூடாதா? அதே மாதிரி குழந்தைக்கு பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், ஷரியத்தினுடைய ஒரு கணக்கு இருக்குது. என்ன கணக்குன்னா, பால் நான் இதை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு தான் நினைக்கிறேன். அதாவது அல்லாஹ் தாலா குர்ஆன் ஷரீஃபில் ஹவுலைனி காமிலைன் 2 வருஷம் பால் கொடுக்க சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். இந்த 2 வருஷத்தில் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், எத்தனை மாதம் கர்ப்பமாக இருக்கிறாங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 2 வருஷம் அப்படின்னு சொன்னால் 24 மாதம் ஆச்சு. இப்போ இந்த 24 மாதத்தில் அவங்க கர்ப்பமாக இருக்கக்கூடிய காலங்கள், சில பேருக்கு 8 மாதத்தில் டெலிவரி ஆகுது, சில பேருக்கு 9 மாதத்தில் டெலிவரி ஆகுது, சில பேருக்கு 10 மாதத்தில் கூட டெலிவரி ஆகுது, 6 மாதத்தில் டெலிவரி ஆகுறது கூட பாசிபிள் தான்.
இம்பாசிபிள்லாம் கிடையாது. 6 மாதத்தில் கூட டெலிவரி ஆகும். இப்போ எத்தனை மாதத்தில் அவங்களுக்கு டெலிவரி ஆனாலும் சரி, 6ஓ 8ஓ 9ஓ 10ஓ அதை 24 கழிச்சிக்க வேண்டியது தான். 24 கழிச்சுக்கிட்டால் இப்போ 10 மாதத்தில் தான் குழந்தை பிறக்குது அப்படின்னா 10 மாதத்தை 24 கழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் பாக்கி இருக்கிற 14 மாதம் பால் கொடுத்தாகும். அதே மாதிரி 9 மாதம்னா அதை கணக்கு பண்ணிக்கோங்க, 8 மாதம்னா அதை கணக்கு 24 கழிச்சிக்க வேண்டியது. கழிச்சுக்கிட்டு பாக்கி எத்தனை மாதமோ அத்தனை மாதம் பால் கொடுத்தா போதும். சரி, இப்போ பால் கொடுக்குற அந்த காலங்களில் ரமதான் வந்துருச்சு நடுவில். இப்போ அந்த பெண்கள் என்ன பண்ணுறது? நோன்பு வைக்கிறது இல்லையா அப்படின்னா, இது சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பால் கொடுக்கறதுனால அந்த பெண்ணுடைய உயிருக்கோ அல்லது அந்த குழந்தையினுடைய உயிருக்கோ நோன்பு வச்சா ஏதாவது பிரச்சனை ஆகும் அப்படின்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ், அதுவும் டாக்டர் அட்வைஸு முஸ்லீம் டாக்டருடைய அட்வைஸாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால், இது சம்பந்தமாக உலமாக்களுடைய நிறைய இஃப்திலாஃபுகள் இருக்குது. சில உலமாக்கள் சொல்கிறாங்க நோன்பு வைக்க வேணாம், அவள் ஃபிதியா கொடுக்கட்டும், எப்போ அவளுக்கு அந்த இது சரியாக போயிடுமோ அதுக்கப்புறம் வேணால் கலா செஞ்சுக்கிட்டோம். இது ஒரு தரப்பு உலமாக்கள். இன்னொரு தரப்பு உலமாக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஃபிதியா கொடுத்துட்டா போதும், கலாலாம் செய்ய வேணாம் அப்படி சொல்கிறாங்க. இது ஒரு தரப்பு உலம். இன்னும் ஒரு தரப்பு உலமா பெருமக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க, கலா செய்யணும், ஃபிதியா கொடுக்க வேணாம். சில உலமாக்கள் வேறு, இது ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு உலமாக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நோன்பும் வைக்க வேணாம், ஃபிதியாவும் கொடுக்க வேணாம், கலாவும் செய்ய வேணாம். இப்படி உலமாக்கள் நிறையா இது சம்பந்தமாக கருத்துக்கள் அஜத், இப்போ நீங்கள் என்னத்தான் சொல்ல வரீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்பீங்க. அதனால் நான் உங்களுக்கு தெளிவாகவே நான் சொல்லிடுறேன். அல்லாமா இப்னு கசீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கிதாபு சியாம் அப்படின்னு ஒரு புக்கை எழுதியிருக்கிறாங்க. அதில் தெளிவாக இது சம்பந்தமாக பேசியிருக்கிறாங்க. அது உலமாக்களாக இருந்தால் எடுத்து படித்து பாருங்கள். இப்போ இந்த ஆதாரங்களின் அடிப்படையில் என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அந்த பெண்ணு நோன்பு வைக்கக்கூடாது அப்படின்னு டாக்டர் சொல்கிறார். மாசமாக இருக்கிற நீ நோன்பு வச்சின்னா தண்ணி குறைஞ்சிரும் வயிற்றுல, குழந்தையுடைய வளர்ச்சிக்கு ஏதாவது ஆபத்து வரும்னு சொல்லி டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாரு. ஆனால் இது எல்லாருக்கும் நடக்குங்கிறதெல்லாம் இல்லை. எத்தனையோ பெண்கள், இப்போ என் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா 3 பிள்ளைங்க எனக்கு. இந்த 3 பிள்ளைங்களும் வயிற்றில் இருக்கும்போது மாசமாக இருந்த காலங்களில் என் வீட்டில் அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ் எல்லா நோன்பும் வச்சாங்க. அதனால் குழந்தைக்கெல்லாம் ஒன்றும் ஆபத்தெல்லாம் ஒன்றுமே வரல. அல்லாஹ் தாலா எல்லா கஷ்டங்கள்ல இருந்தும் அல்லாஹ் காப்பாற்றினான். அது சில பேருக்கு அந்த மாதிரி நோன்பு வச்சா தண்ணி குறைஞ்சிடும் உனக்கு உடம்புல, குழந்தைக்கு தண்ணி பத்தாது அப்படி எதுவும் டாக்டர் சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நோன்பு வைக்க தேவையில்லை. நோன்பை விட்டுட வேண்டியது தான். உடம்பை பார்த்துக்கணும், குழந்தைய பார்த்துக்க வேண்டியது ரொம்ப அவசியம். அதே மாதிரி தான் பால் கொடுக்குற பெண்களுக்கும் அவங்க நோன்பு வைக்க தேவையில்லை. பின்னால் அவங்க என்ன செய்யணும்னா, அவங்க இதெல்லாம் முடித்ததுக்கு அப்புறமேல அந்த நோன்புகளை கலா செய்யணும், அது அவசியம். ஃபிதியா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது என்னுடைய ஒப்பீனியன்னு, இது தான் நிறையா உலமாக்களும் சொல்கிறாங்க. அதனால் இது தான் செய்யணும். நோன்பு அந்த நேரத்தில் வைக்க வேணாங்க, பின்னால் கலா செஞ்சுக்க வேண்டியது தான். இதுக்கு ஃபிதியாலாம் ஒன்றும் கிடையாது. ஃபிதியா கொடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. இப்போ ஆக மொத்தத்தில் வயோதிகர்களுடைய சட்டம், அதே மாதிரி பால் கொடுக்கக்கூடிய பெண்கள், கர்ப்பிணியான பெண்கள், இவங்க சம்பந்தமாக நான் அவங்களுக்கு விளக்கங்கள் சொல்லிட்டேன். இவ்வளோதான் இந்த ஆயத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள். பிறகு அல்லாஹ் தஆலா ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ் வ பையினாத்தின் மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்குமு ஷஹ்ர ஃபல்யஸும், அந்த ஆயத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். இதில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன் ஷரீஃப் ரமதான் மாதத்தில் தான் அல்லாஹ் தஆலா இறக்குனான். யார் ரமதானை அடைவார்களோ அவங்க கண்டிப்பாக நோன்பு வைக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தியெல்லாம் அல்லாஹ் தஆலா அதில் பேசுகிறான். அது சம்பந்தமான விளக்கங்கள் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நாளைக்கு சொல்லப்படும். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நத்தூபு இலைக்.